அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் மிஸ்ஸஸ் செஃப். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ப்ரெட்டில் எப்படி கொத்து செய்கிறதுன்னு. அதுக்கு முன்னால் நீங்கள் எங்களோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்து வைங்க. முதல்ல 2 முட்டையை எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கொள்வோம். பிறகு சின்ன துண்டுகளாக வெட்டப்பட்ட தக்காளியை ஆட் பண்ணிக்கொள்வோம். அடுத்ததாக க்ரீன் சில்லி, அடுத்ததாக சின்ன துண்டுகளாக வெட்டின வெங்காயம். பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக் நல்லா மிக்ஸ் ஆகணும். பிறகு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அடுத்ததாக அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், தேவையான அளவு உப்பு. கொஞ்சம் உப்பு அதிகமாக சேர்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் எக் மில்கெல்லாம் பாவிக்கிறதால சில நேரங்களில் உப்பு போதாமல் போகும். அடுத்ததாக 1 கப் மில்க் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகியாச்சு. நான் 5 ஸ்லைஸ் பான் எடுத்தேன். அதை இது மாதிரி சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதை ஒரு பெரிய பவுலில் போட்டுக்கோங்க. பிறகு நாங்கள் செஞ்சு வச்சுருந்த எக் மிக்ஸ்சரை அதில் போடுங்க. இப்போ நல்லாவே ப்ரெட்டை அந்த மிக்ஸ்சரோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்பவே இலகுவாக செஞ்சு கொள்ளலாம். ஹெல்தியான ஃபுட்டாகவும் இருக்குது. குழந்தைகளுக்கு நல்லாவே விரும்பி சாப்பிடக்கூடியதாக இருக்குது. பிறகு ஒரு பாத்திரத்தை எடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிறிய அளவு ஆயில், 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் மாதிரி ஆயில் சேர்த்துக்கோங்க. பிறகு நாங்கள் செஞ்சு வச்சுருந்த அந்த ப்ரெட் மிக்ஸ்சரை அதில் போடுங்க. பிறகு அது நல்லா குக் ஆகட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக பிரட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப ஆயில் சேர்த்துக்கொள்ள தேவையில்லை. அடுத்ததாக ஒயிட் சோஸ் செட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக தக்காளி சோஸ் செட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகியாச்சு, கொத்து. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.